ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமையுண்டதாக. நான் உங்கள் பாஸ்டர் ஜான்சன், வேர்ட் ஆஃப் ட்ரூத் மினிஸ்ட்ரி பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நாம் பார்க்க போகிற ஒரு சுருக்கமான செய்தி. போன செய்தியில் பார்த்திங்கன்னா வேதம் என்ற தலைப்பில் நாம் பார்த்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது, அதாவது வேதத்தை பரிசுத்த வேதம் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் அந்த பைபிள் காட்டுறேன் பாருங்கள், இதில் போட்டிருக்கு பாருங்கள், பரிசுத்த வேதாகமம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒரு அடைமொழி இருக்கிறது. இப்போ குரான் அப்படின்னு சொன்னால் அல் குரான் அப்படின்னு சொல்லுவாங்க அரபி மொழியில், தமிழில் திருக்குரான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒரு அடைமொழி சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய வேதத்துக்கு சொல்லப்பட்ட அந்த பாருங்கள் ஒரு தன்மை பரிசுத்த வேதாகமம் என்று சொல்லுவேன். ஏன் இது பரிசுத்த வேதம் அப்படின்னு சொல்லி நான் எனக்கு சுருக்கமாக அவங்களுக்கு சொல்கிறேன். நான் அதாவது லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்தில் 45 வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமாக இருக்கிறார், பரிசுத்தராக இருக்கிறார். அதனால் நாம் அவர் கொடுத்த அந்த தேவனுடைய வார்த்தையும் அது பரிசுத்தம். எனவே தான் இந்த வேதம் பரிசுத்த வேதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் ஒரு நகரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அந்த நகரம் படித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு பரிசுத்த நகரம்னு சொல்லப்படும். அங்கே தான் நம்ம போக போகிறோம். மரணத்துக்கு பிறப்பு நித்திய வாழ்க்கை அங்கே தான் இருக்க போகுது. அப்போ அந்த நகரம் பரிசுத்தமாக இருக்கபடினாலே, பரிசுத்தமான நகரத்துக்கு நாம் போக போகிறபடினாலே, அதை குறித்து நமக்கு இந்த வேதம் சொல்வதனால இந்த வேதம் பரிசுத்த வேதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது இதுதான் ரொம்ப முக்கியமானது. யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது, சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உடைய வசனமே சத்தியம் என்று சொல்லப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வேதம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. ஏன் பரிசுத்தப்படுத்த வேண்டுமெல்லாம், பரிசுத்த ராஜ்யத்துக்கு போக வேண்டும். எனவே இந்த வேதம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. வேறு எந்த புத்தகங்களுக்கும் வேதங்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னால், இந்த வேதத்தை நீங்கள் படித்தால், தியானித்தால், ஆராய்ந்து பார்த்தால், அதன்படி கைகொண்டு நடந்தால், இந்த வேதம் நம்மை பரிசுத்தப்படுத்தி அந்த பரிசுத்தமான தேவனுடைய நகரத்தை நம்மை கொண்டு செல்லும் என்பதுதான் சொல்லப்பட்ட சத்தியம். எனவே தான் இந்த வேதம் பரிசுத்த வேதம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ இந்த பரிசுத்தத்தில் பார்த்தீங்கன்னா 3 லெவல் இருக்குது. சுத்தம், பரிசுத்தம், மகா பரிசுத்தம் என்ற 3 லெவல் இருக்குது. இந்த சுத்தம் என்பது நம்முடைய சரீரத்தை குறிக்கிறது. சரீரம் என்று சொன்னால் நம்முடைய கிரியைகள், அது செயல்பாடுகளை குறிக்கிறது. 2வது பரிசுத்தம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஆத்மாவிலே பரிசுத்தம். ஆத்மா என்றால் நம்முடைய எண்ணம், சிந்தனை, உணர்வுகள், நினைவுகள், யோசனைகள் எல்லாம் குறிக்கிறது தான் ஆத்மா. இப்போ இந்த ஆத்மாவிலே பரிசுத்தை வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3வதாக மகா பரிசுத்தம் என்பது நம்முடைய ஆவியை குறிக்கிறது, நம்முடைய ஜீவன். இந்த ஆவியின் மூலமாக தான் நம்ம பேசுகிறோம், எல்லா காரியத்தையும் சரி, நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் வார்த்தையாய் மாறுவது இந்த ஆவியில் தான். ஸோ இந்த ஆவியிலே பரிசுத்தம் அடைய வேண்டும் என்பது தான் இந்த 3 லெவல் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போது நாம் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த வேதம்தான் வழி, வேறு நமக்கு வழி இல்லை. எனவே நாம் இந்த வேதத்தை படித்து தியானித்து கைகொண்டு நடந்தால் பரிசுத்தமான ராஜ்யத்தை நாம் போக முடியும். இந்த உலகத்தில் நாம் எல்லாரும் மறிக்க போகிறதில்லை. யாரும் இங்கே 300 வருஷம் 400 வருஷம் உயிரோடு இருக்க போகிறதில்லை. ஆனால் நாம் என்றைக்கு மறித்தாலும் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எனவே நாம் இந்த உலகத்தில் வாழும்போதே பரிசுத்தை நாம் பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து நாம் மறிக்கும் போது தேவ ராஜ்யத்தை நாம் அடைய வேண்டும். கடைசி 6 வசனம் சொல்கிறேன் நான். 1 தெசலோனிக்கேயர் 5:23 சொல்லுகிறது இப்படி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் யாவும் குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து வருகையில் அவரது பூமிக்கு வரும்போது நாம் அவரை சந்திக்க வேண்டுமானால், அவரோடு போக வேண்டுமானால் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் யாவும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுது. எனவே இதை கேட்க நீங்கள், என்ன இந்த வசனத்தில் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லலையே, ஒரு ஆறுதல் வார்த்தை இல்லையே அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து நாம் பேசுவோம். முதலாவது நாம் வேதத்தை தெரிந்து கொண்டோம். அடுத்து இது பரிசுத்தம், ஏன் பரிசுத்தமான வேதம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். தேவன் பரிசுத்தர், தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டுமானால் பரிசுத்தமான ராஜ்யத்துக்கு போவதற்கு இந்த வேதம் வழி நடத்துகிறது. 3வது நம்மை பரிசுத்தப்படுத்துகிற வேதம் இது. எனவே தான் இந்த வேதத்துக்கு பரிசுத்த வேதாகமம் என்று சொல்லப்பட்டது. எனவே இந்த நாளிலே இந்த வேதத்தை நீங்கள் கையில் வைத்தால் மட்டும் பத்தாது, இது உங்கள் இருதயத்தில் இருக்க வேண்டும். இந்த இருதயத்தில் இருந்தால்தான், இந்த வேதம் நம்மை
பரிசுத்தப்படுத்தும். எனவே சங்கீதம் 1 சங்கீதம் 2 சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்க மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி தொடர்ந்து ஆசீர்வாதங்களை சொல்லுகிறது. எனவே வேதத்தை நாம் தேடுவோம், தியானிப்போம், ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் அடுத்த சந்திப்போம். எல்லாருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.